வெல்கம் பேக் டு காங்கிரீட் காரன் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லைவ் சைட்டில் இருக்கோம். லைவ் சைட்டில் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது, ஸோ அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும், இது மெயினாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற பிளானில் இருக்கிறவங்க இல்லை வந்து பெயிண்டிங் பண்ணால் எவ்வளோ செலவாகும் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, இல்லை பெயிண்டிங் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் போகலாம், ஸோ பட்ஜெட் கன்சர்ன் இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஃப்ரெஷர்ஸு இதை பெயிண்டிங் நாலேஜ் பற்றி கெயின் பண்ணணும், ஜென்ரலாகவே பெயிண்டிங் நாலேஜ் பற்றி யாருனாலும் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லைவ் சைட்டு. ஸோ இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டலுக்கு விட போகிறாங்க. ரெண்டலுக்கு விடுறதுனால வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுங்க. என்ன ரீசன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது வந்து அவங்க அதே மாதிரி பெயிண்ட் அடித்து எனக்கு கொடுத்துட்டு போகணும். அதனால் வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பெயிண்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிளைண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சைட் பார்க்கும்போது வந்து அங்கங்கே நிறையா வாட்டர் ப்ரூஃபிங் லீக்கேஜ் இருந்தது. வாட்டர் ப்ரூஃபிங் தேவைப்பட்டுச்சு. ஸோ லீக்கேஜ் இருக்கும்போது இருக்கும்போது அப்படியே நம்ம பெயிண்டிங் அடித்தா அதுக்கு வந்து நோ யூஸ். ஸோ என்ன பண்ணோன்னா வாட்டர் லீக்கேஜ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ கீழே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஜாயின்ஸ் எல்லாமே பேக் பண்ணோம். ஜாயின்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அது இல்லாமல் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணது பார்த்திங்கன்னா வாலில் வந்து கொஞ்சம் இருந்தது. அது வந்து சைடு கிராக்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது காடி மாதிரி 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு எடுத்து நெட்டு வச்சு காங்கிரீட் வந்து 1:4 காங்கிரீட் ரிச்சர் மிக்ஸாக போட்டு அதில் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினிஷிங் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் ஃபுல்லாக முடியல, கம்ப்ளீஷன் க்ளீனிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் வெரி இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஸ்டேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் போனோம். அடிஷ்னலாக வந்து வெளிச்சம் வரலன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாலிகார்பனேட் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு சொல்லிட்டு 4 mm திக் பாலிகார்பனேட் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்குள்ளே போகலாம். நான் பெயிண்டிங்கில் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வீடியோ அப்படியே காட்டிகிட்டே போயிடுறேன். எங்கெங்கே எந்தெந்த ப்ராடக்ட் ஸோ என்னென்ன ரேட்டில் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இங்கே அப்புறம் அங்கே பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்டீரியருக்கு பார்த்தீங்கன்னா ஏசிங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏஷியனில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து எக்ஸ்டீரியர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் பக்கெட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 4500 ரேஞ்சில் கிடைக்கும். கலர் பொறுத்து ரேட் மாறும். ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து பெயிண்ட் ஸ்டெயின் அதாவது ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ 3 இயர்ஸுக்கு வந்து இது அப்படியே இருக்கும். ப்ளஸ் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகும்போது நல்ல குவாலிட்டியாகவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் பெயிண்ட். ஸோ இந்த எனாமல் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரில்ஸில் இந்த மாதிரி கேட்ஸில், ஸோ அங்கே விண்டோ பாருங்கள், அந்த விண்டோ கிரில்லு எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளாரையும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடமும் கிரில்லு வர இடம் வந்து எனாமல் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் உடன் பிளேசஸ் உடன் விண்டோஸு அங்கேயும் வந்து இந்த எனாமல் பெயிண்ட் அப்கோலைட் எனாமல். இது வந்து எனாமலில் பார்த்தீங்கன்னா கிளாஸி சாட்டின்னு வருது. ஸோ கிளைண்ட் பேஸ் பண்ணி என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி அடிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான். ஆனால் பிவிசி டோருக்கும் வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கலாம். அது வந்து நல்லா ஒட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் அடிக்கலாம். ஹேண்ட் ரெயிலுக்கும் வந்து எனாமல் பெயிண்ட்டு. ஸோ இது அகெயின் ஒரு பிவிசி டோர். இதுக்கும் வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கலாம். நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அழகுக்காக அப்படியே எனாமல் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எனாமல் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ப்ளஸ் இதுக்கும் வந்து பிளாக் எனாமல் அடிச்சிருக்கோம். கடப்பாக்கல்லுக்கும் எனாமல் பெயிண்ட் அடிக்கலாம். ஆல் ஓவர் வந்து கடப்பாக்கல்லுக்கும் எனாமல் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் க்ளீனிங் ஸ்டேஜில் இருக்குது. ஃபைனல் இன்னும் முடியல. க்ளீன் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ இங்கே வரும்போது இங்கே பீரோவும் துருப்பிடிக்குன்னு சொல்லிட்டு இதுக்கும் பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. ஸோ இதுக்கும் அதே எனாமல் பெயிண்ட் தான். ஆல்ரெடி காட்டின அப்கோலைட் எனாமல் பெயிண்ட் தான் இதுக்கும் அடிச்சிருக்கோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 20 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5500 to 6000. 1 லிட்டராக எடுத்திங்கன்னா 300 to 350 ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ உள்ளே வந்தோன்னா ஸோ இந்த ஹாலுக்கு மெயினாக அடித்தது வந்து இன்டீரியர் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்டம்பர் போயிருக்கோம். டிஸ்டம்பரில் யூனோ டிஸ்டம்பர் டிராக்டர் யூனோ டிஸ்டம்பர் போயிருக்கோம். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி.
மேக்ஸிமம் 1000 to 1500 கலர் பொறுத்து மாறும். ஸோ இதுதான் அந்த பக்கெட்டு. ஸோ இந்த பக்கெட் தான் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ ஃபினிஷ் பாருங்கள், பட்ஜெட்லேயே வந்து குவாலிட்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக 2 to 3 years வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஃபேடே ஆகாது, நல்லாவே இருக்கும். பட் இதில் ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து வாஷபிள் கிடையாது. ஏதாவது டஸ்ட்டோ இல்லை ஏதாவது நம்ம ஒட்டிருச்சு அப்படின்னா, கரை ஏதாவது ஒட்டிருச்சுன்னா அதை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஸ்டம்பர் இன்டீரியருக்கு, எனாமல் பெயிண்ட் போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், எனாமல் கிரில்ஸ் அண்ட் விண்டோஸுக்கு, ப்ளஸ் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் எஸ் 3 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4வதாக வந்து சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து அழகுக்காக. ஸோ இந்த கேட்டுக்கும் எனாமல் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கோம். இந்த எனாமல் பெயிண்டில் வந்து இங்கே கோல்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோல்டு வந்து ஒரு 100 ml 200 ml எடுத்தால் போதும், நிறையா குவான்டிட்டிக்கு அடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 150 to 200 rupees ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அழகு கிரியேட் பண்ணணும். ஸோ மோரோவர் இந்த பில்டிங் அப்படியே பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து பெயிண்டிங் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கும், நான் பட்ஜெட்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தோணிருக்குன்னா அது கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் ஒரு 10 to 15 days வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் செலவாச்சுன்னு சொல்லிட்டு. இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 900 to 1000 square feet வீடு, ஒரு வீடு ப்ளஸ் மொட்டை மாடி வேலை செஞ்சது. ஸோ நான் பெயிண்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் விட்டுருங்க, அது ஸ்பெஷலு. பெயிண்டிங் மட்டும் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க, அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 daysக்குள்ளே கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொன்று அரௌண்ட் சேலம் வந்து சிறப்பாக பண்ணிடலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸு என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிறத தெளிவாக காட்டிட்டு நீட்டாக கொட்டேஷன் கொடுத்துட்டு, ஸோ ஃபைனல் இதாக கொடுப்பேன். ஃபைனலாக உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கு